இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காய் அதே போல உங்களுடைய சபையின் போதகருக்காய் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசை கண்களை மூடி, நேரம் குறைவாக இருக்கிறதுனால நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் என்ன பேச இந்த நாளிலே சித்தமாக இருக்கிறாரோ இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய், பேசும்படியாய், நம்மை உருவாக்குகிற வார்த்தைகள் கடந்து வரும்படியாய். ஹல்லேலூயா. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற வார்த்தைகளாய், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாய் கடந்து வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம், யோவான் எழுதின 3ஆம் சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நாம் சுகமாயிருப்பது, நாம் பலனாயிருப்பது, கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பதே அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சுகமான காரியங்கள், சுகமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால் நாம் சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கோல் நாம் அச்சீவ் பண்ண வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற சில ஆயத்தங்களை நாம் செய்வது போல, ஹல்லேலூயா, நாம் வருகிற புதிய ஆண்டிலே நாம் சுகமாய் குடியிருக்க, சுகமாய் வாழ கர்த்தர் நம்மிடத்தில் சில தீர்மானங்களை எடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த 2024ஆம் ஆண்டு துவக்கத்தில் தீர்மானங்களை எடுத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காட்டலாமா? அநேகர் என்ன செய்வது உண்டு, நாம் தீர்மானங்களை எடுக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. புதிய ஆண்டு வந்தால் ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம், இது செய்யணும், இது செய்யக்கூடாது. ஆமென். அதே போல் பிறந்த நாள் வந்துட்டா இந்த புதிய பிறந்த நாளிலிருந்து இந்த காரியத்தை நாம் செய்யணும், இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானங்கள் எடுப்பது உண்டு. ஹல்லேலூயா. சில தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், சில தீர்மானங்கள் நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் கடந்த ஆண்டில் சிலதை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீர்கள், சிலதை நீங்கள் நிறைவேற்றாமல் போயிருப்பீர்கள். ஆமென். இந்த நாள் நம்ம 2024ஆம் ஆண்டின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு தான் இதனுடைய கடைசி ஞாயிறு ஆராதனை இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் நாம் புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த நிலைமையிலே இருக்கிற நாம் இந்த நாட்களிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் வரும்போது நம்முடைய வீடுகளையோ நம்முடைய இல்லத்தையோ நாம் எப்படி ஆயத்தம் செய்து சுத்தம் செய்கிறோமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த நாட்களிலே, இந்த நாட்கள் அநேக சபையிலே ஆயத்த நாட்கள் என்று சொல்லி ஜபங்கள், உபவாச ஜபங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த 2 நாட்களிலே புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே புதிய வருடத்துக்கான சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20 முதல் 22ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் வரை. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிற்கிறேன். இந்த கல் தேவனுக்கு ஈடாது. தேவனே, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி
பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம். யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது 21ஆம் வசனத்திலே யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறார். கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என்னவென்றால், கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்று. ஹல்லேலூயா. அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 2 அதில் உள்ள 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். ஹல்லேலூயா. யாக்கோபு அங்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார், ஒரு தீர்மானத்தை பண்ணுகிறார். இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவர் எடுத்த தீர்மானத்தை விவரிக்க தாவீது முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி 2 நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில தீர்மானங்களை நாம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். வருகிற புதிய ஆண்டிலே நாம் எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோசுவா 24:15. நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசப்படுகிற தேசத்தின் கீழாகிய யெகோவாவின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. யோசுவாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பாருங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது என்றால் என்ன? கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்பது, கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வருவது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுவது. யோசுவா சொல்லுகிறது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லியிருக்கலாம், நான் மாத்திரம் கர்த்தரை சேவிக்கிறேன் அல்லது என் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கட்டும். இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஹல்லேலூயா முழு இஸ்ரவேல் தேசமும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று யோசுவா விரும்பினார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கணவன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகிற புதிய ஆண்டிலே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. முதலாவது ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் சில ஆராதனைக்கு வர தவறி இருக்கலாம், சில குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் வராமல் போயிருக்கலாம், அல்லது சில வேலை நிமித்தம் நீங்கள் வராமல் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வருகிற ஆண்டில் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற 52 வாரங்களும் ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். அப்படி தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான் நாம் அதை செய்ய வேண்டும் என்ற முனைப்பு நமக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. ஏதோ வருகிறோம் போகிறோம் என்றல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்று நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். குடும்பத்தோடு கர்த்தரை வந்து ஆராதிக்க நீங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. 6 நாட்கள் நமக்கு உண்டு. தேவையானதை நாம் செய்து முடித்து 7ஆம் நாளிலே எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வருவேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அமெரிக்கா கூட சென்றிருக்கலாம். ஆமென். ஆனா சண்டே எங்க இருக்கணும்? மதுரை சிட்டி ஏஜி சர்ச்சில் தான் நம்முடைய கால்கள் நிற்கணும். ஹல்லேலூயா. நீங்க எங்க ஊருக்கு போயிருந்தாலும் சரி, ஞாயிறு ஆராதனை குறித்த தீர்மானத்தை நீங்கள் இந்த ஆண்டின் இறுதியிலே நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். நம்மை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரையே சேவிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் அவர் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை நம்மை விட்டு விலக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அடுத்த ஆண்டிலிருந்து உண்மையாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை நான் ஆராதிப்பேன்? ஹல்லேலூயா. அதே ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை ஒடுக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும் வெளிப்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை யோசிப்பேன். கர்த்தரை வார்த்தையை சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஆமென், உன் இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், ஆமென், 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டில் இந்த ஆராதனை குறித்து ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். எபிரேயர் 10:25 நாம் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், ஹல்லேலூயா, விட்டு விடாமல் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் தான் அந்த சர்ச்சில் என்ன செய்கிறாங்க? அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறது இருக்கிறது. ஆமென். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டில் சில இடத்துல உங்களுடைய பெயருக்கு நேராக ஒருவேளை ஆப்சண்ட்னு போட்டிருக்கலாம். ஆமென். வருகிற ஆண்டில் ஒரு இடத்துல கூட அந்த ஆப்சண்ட் இல்லாத அளவுக்கு அது முழுவதும் என்ன செய்யணும்? உங்கள் பெயருக்கு எல்லாம் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு இறுதியில் பார்க்கும்போது உங்களுடைய பெயருக்கு நேராக ஒரு ஆப்சண்ட் கூட இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் அப்படி தீர்மானம் எடுத்து நீங்கள் கர்த்தரை ஆராதித்து பாருங்க. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னான். சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தால் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னான். ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது எஸ்தர் என்னும் ராஜாத்தி என்ன செய்கிறாங்க? ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவர் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென். நான் என்ன சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே நீங்கள் அடுத்து ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒருவேளை கடந்த ஆண்டிலே நீங்கள் நன்றா ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கலாம். ஒருவேளை அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இந்த கடைசி நாட்களிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற இந்த நாட்களிலே அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு புதிய தீர்மானத்தோடு, ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்க நாம் தீர்மானித்திருக்கலாம், அல்லது மாலை நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். இல்லை, குடும்பமாய் ஜெபிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். மாதத்தில் ஒரு முறையாவது நாம் குடும்பமாய் உட்கார்ந்து நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. எஸ்தர் பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. என்னன்னா 16ஆம் வசனத்தில் அப்படி உபவாசித்து ஜெபிக்கும் போது நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனா நம்ம உபவாசம் இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம யாரும் மரித்து விடவே மாட்டோம். ஹalleluya. நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டும்? அடுத்த ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஹalleluya. சில வேளைகள் நாம் குடும்பமாய் ஜெபிக்கலாம், குடும்ப ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை குறித்த நாம் தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பர்சனல் பிரேயர் அது ரொம்ப முக்கியத்துவமான காரியமாக இருக்கிறது. ஒரு மணி நேரமாவது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் இந்த நாளில் சொல்ல போறீங்க, நான் ஜெபிக்க ஒரு தீர்மானத்தை எடுப்பேன்? ஆமென். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த 2 நாட்களிலே நீங்கள் இன்றைக்கு கேட்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே தியானித்து 2 நாட்கள் உங்களை வீடுகளிலே நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆமென். இயேசு சீஷர்களை பார்த்து ஜெபத்தை குறித்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் மத்தேயு 26ஆம் அதிகார அதனுடைய 40-41 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26 அதனுடைய 40-41. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட வைத்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஹalleluya. நாம் என்ன செய்வோம்? நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற புதிய ஆண்டிலே அட்லீஸ்ட் 1 hour. ஆமென். ஒருவேளை நீங்க கடந்த ஆண்டில் நீங்க அப்படி ஜெபித்து இருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஜெபத்தின் நேரத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால் வருகிற ஆண்டிலே அந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஜெபத்திற்குரிய ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டும். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபத்தை எப்படி முக்கியப்படுத்தினார் என்று நாம் வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த பட்டணத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்தபோது தன் வீட்டுக்குள்ளே போய் தன்னை அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் தோன்றியிருக்கிறார். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹalleluya. தானியேலுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். ஹalleluya. வருகிற புதிய ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த கடைசி நாட்களில் நாம் எடுக்க வேண்டும். ஹalleluya. குடும்பமாய் ஜெபிப்பது அவசியம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபிப்பது அவசியம். ஆமென். பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. அப்படி தீர்மானம் எடுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுகிறவர். ஹalleluya. தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு நிச்சயம் தருகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் உள்ள 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனங்கள், சத்தியங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் வரை. பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் கையை வேலை செய்யும்படி சகோதரி இருக்கிறதை கொடுக்கும்போது கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவனித்து கடவுள்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தனக்கு எதிராக நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார். ஆமென். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இரண்டு சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள் என்கிற இரண்டு சகோதரிகள். ஹல்லேலூயா. 39ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மரியாள் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென். 39 கடைசி பகுதி, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருந்த ஒரு சகோதரி. ஆமென். கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகமா இருந்த ஒரு சகோதரி. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் வேத வசனத்தை குறித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், இந்த கடைசி நாட்களிலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். வேத வசனத்தை குறித்த தீர்மானம். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வேத வசனத்தை குறித்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவன் எப்படி நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார்? அநேகர் சொல்லுவார்கள், தேவன் என்னோடு பேசுகிறதில்லை, என்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. எப்படி கர்த்தர் நம்மோடு பேசுவார்? கர்த்தருடைய வசனத்தை கொண்டுதான் நம்மோடு இடைபடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் இன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. நாம் அதை தியானிக்க தியானிக்க கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆமென். அநேக காரியங்களுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோம். வேத வசனத்துக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோமே, அப்படி கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து, ஆமென், நாம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்த 2025ஆம் ஆண்டு முதல் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அனுதினமும் நான் வேதத்தை வாசிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான் நாம் அதை செயல்படுத்த முடியும். ஆமென். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அடுத்த ஆண்டு துவங்கி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வருவதற்குள்ளாக அட்லீஸ்ட் ஒன் டைமாவது என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத பகுதியை படித்து முடித்து விடுவேன் என்று. ஆமென். அப்பதான் என்னென்ன சம்பவங்கள் எங்கே இருக்கிறது, எந்த வசனங்கள், கர்த்தருடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை குறித்த தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ஆமென். நாம் எடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வழியிலே நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருப்பார்களானால், இல்லை சிறு பிள்ளைகள் இருப்பார்களானால், நீங்கள் அவர்களையும் வேதத்துக்கு நேராக நீங்கள் நடத்துங்கள். ஆமென். இந்த பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதற்கு மேலாக ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மாத்திரமே. அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, ஆமென், அதிலே நாம் தியானம் பண்ணும்போது, அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வோம்? பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள், அநேக குடும்ப தலைவர்கள் தலைவிகளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த வேதத்தின்படி நீங்கள் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை அனுதினமும் படிக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய சபையின் பிள்ளைகள் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க? வருகிற புதிய ஆண்டிலிருந்து அனுதினம் வேதத்தை வாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம். ஆமென். அடுத்தது ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானம்.
அடுத்து வேத வசனத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்ததாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 35 2 முதல் 4 வசனங்கள். ஹல்லேலூயா. அங்கே நாம் 2 முதல் 4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், நம்மிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை நாம் விலக்கி போட வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை நோக்கி இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை நீங்கள் விலக்கி போட்டு, ஹல்லேலூயா, உங்களை சுத்தம் பண்ணி உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அந்நிய தெய்வம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சுபாவங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவை அனைத்தையும் நாம் இந்த காலகட்டத்தில், இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம், அவற்றை அனைத்தையும் விலக்கி போட்டு, ஹல்லேலூயா, நம்மை நாம் சுத்தம் பண்ணி கொண்டு அடுத்து வஸ்திரங்களை மாற்றி என்று யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே சுபாவங்களோடு, அதே குணங்களோடு, அதே செய்கிற எல்லா காரியங்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? வருகிற புதிய ஆண்டிற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இந்த ஆண்டு இறுதி நாட்களிலே நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியமா இருக்கிறது. அந்த சுபாவங்கள் எல்லாம் இந்த ஆண்டோட விட்டு கலைந்து நம்மை என்ன பண்ணோம்? சுத்தம் பண்ணி கொண்டு, ஹல்லேலூயா, ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க புதிய இருதயத்தோடு புதிய மனிதனோடு செல்ல நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை காட்டுகிறது? பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம். ஆமென். மனமாறுதலுக்கு ஏற்ற இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே நடக்கும்போது, கர்த்தர் நமக்கு தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 31:19. ஆமென். இந்த அந்நிய தெய்வங்கள், அந்நிய விக்கிரகங்கள் எப்படி வந்தது என்று நீங்கள் இந்த வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், ராகேல் என்ன செய்றாங்க? ஆமென். தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, திருடி கொள்ளுகிறார்கள். ஆமென். திருடி கொள்ளுகிறார்கள் என்றால் என்ன? அவர்கள் திருடினது ராகேலுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. வேற யாருக்கும் தெரியாம அவங்க என்ன செய்றாங்க? அந்த சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவங்கள் யாருக்கு தெரியும்? நமக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். அந்நிய தெய்வங்களை விலக்கி, அந்நிய சுபாவங்களை விலக்கி, எல்லா கீழ்ப்படியாமை விலக்கி, சமாதான குறைவை விலக்கி, எல்லா ஏளன பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எல்லா வேண்டாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுமானால், எல்லா பொறாமை குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே கலைந்து போட்டு, ஹல்லேலூயா, எல்லாம் அவர் சொல்றார் பாருங்க, அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு, ஹல்லேலூயா, நம்ம அதே குணங்களோடு
செல்வது கர்த்தருக்கு பிரியமில்லை. நாம் என்ன செய்யணும்? அந்த குணங்களை எல்லாம் இந்த 2024 ஆண்டோட புதைத்து விட்டு ஒரு புதிய ஆமென் பரிசுத்தத்திற்கேற்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த 35ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாய் மாற்றி அவரை பெருக பண்ணின தேவன் அவர். ஆமென். இப்படி நீங்க இருக்கிற சுபாவத்தை விட்டு களைந்து ஒரு புதிய மனுஷனாய் நாம் அடுத்த ஆண்டிலே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நாம் சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எல்லா சுபாவங்களை விட்டு இந்த ஆயத்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் நிதானித்து சோதித்து அறிந்து ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சபையில் இருக்கிற யாரோ ஒருவரோடு நீங்கள் மனஸ்தாபம் வைத்திருந்தால் இந்த கடைசி நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒப்புரவாகி ஹல்லேலூயா அந்த இருக்கிற அதே சுமைகளோடு அதே மூட்டைகளோடு ஆமென் அதே கெட்ட குணங்கள் சுபாவங்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் யாருடையாவது மனஸ்தாபம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் யாருடையாவது நீங்கள் பேசாமல் ஆமென் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் இந்த கடைசி காலகட்டத்திலே ஒரு ஒப்புரவாகுதலுக்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஆமென். அப்படி ஒப்புரவாகி புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தத்திற்கேற்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க பரிசுத்தத்திற்கேற்ற தீர்மானம்? ஆமென். எனக்கு இருக்கிற எல்லா சுமைகள் அந்நிய சொரூபங்களை ஹல்லேலூயா நமக்கும் கர்த்தருக்குமே தெரிந்த நம்முடைய குணாதிசயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விட்டு ஹல்லேலூயா இந்த 2 நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்தறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குணங்களை நாம் விட்டு களைந்து புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஜபத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேத வசனத்தை குறித்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கியிருக்க செய்வாராக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசர் அவர் இந்த நாள் வரை நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா. புதிய ஆண்டில் அவர் நடத்த போதுமானவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு நாம் இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் கர்த்தருக்கேற்ற விசுவாசிகளாய் கர்த்தருக்கேற்ற ரட்சிப்பின் அனுபவத்திலே நம்மளால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதற்கென்று நம்மை தகுதிப்படுத்துவாராக. நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36 முதல் 37 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 37. லேவியனும் ஆறுதலின் மகன் என்று அர்த்தப்படும் பர்னபா எனும் மறுபேறு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதங்களை வைத்தான். ஆமென். இங்கே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். பர்னபா என்கிற ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம் 36ஆம் வசனத்திலே. ஹல்லேலூயா. அவர் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருந்தார். ஹல்லேலூயா. எதற்காக அவருக்கு ஆறுதலின் மகன் என்று பெயர் கொடுத்தார்கள் என்றால் 37ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். யார் இந்த பர்னபா? தனக்கு உண்டான நிலத்தை விற்று ஹல்லேலூயா தன் பணத்தினாலே தன் பொருளாதாரத்தினாலே அப்போஸ்தலர்களை தாங்கின ஒரு ஆறுதலின் மகன் இந்த பர்னபா. ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலே இந்த 2025ஆம் ஆண்டிலே நாமும் நம்முடைய சபைக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆறுதலின் மகனாய் ஒரு ஆறுதலின் மகளாய் ஹல்லேலூயா ஒரு பர்னபாவை போல பொருளாதாரத்தினாலே பணத்தினாலே ஊழியத்தை தாங்குகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இங்கே என்ன தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர் கொடுக்கிறீர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறீர்கள், உண்மைதான். ஆனால் வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்முடைய கரத்தை பலப்படுத்துவாராக. ஊழியத்தை தாங்குகிற ஆறுதலின் மகன்களாய் மகள்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பணத்தினாலே பொருளாதாரத்தினாலே ஊழியத்தை தாங்கின ஒரு பர்னபாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 34, 35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதி திருச்சபை மக்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு ஆர்வமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. விசனமாயம் அல்ல, ஆமென், கட்டாயமாயம் அல்ல. மக்கள் என்ன செய்தாங்க? ஆர்வமாய் கொடுத்தார்கள். ஆமென். நம்முடைய ஊழியத்திலும் கூட தேவைகள் வரும்பொழுது, இல்லை நம்முடைய தசம பாகங்கள், நம்முடைய காணிக்கைகள் நாம் எப்படி செலுத்த வேண்டுமா? ஆர்வமாய் நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டில் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமா? ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 25 அதில் உள்ள 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரமில்லை. அங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த காலத்தில் கம்பெனியில் வேலை செய்து மாதம் சம்பளம் வாங்குறது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று மாத சம்பளம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் இன்று செய்கிறது போல வேலைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் இந்த காலத்தில் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானங்களை கொடுத்திருக்கிறார். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபை கட்டுமான படிக்கென்று கொடுக்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஊழியத்தை தாங்குகிறதுக்கான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஊழியர் குடும்பத்தை தாங்குகிறதுக்கான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வருகிற 2025 ஆண்டில் சரியாய் 10ல் 1 பங்கை தசம பாகமாய் கர்த்தருக்கு படைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஏதோ ஒரு மனிதருக்கு நாம் காணிக்கை படைப்பதல்ல, நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று தான் நாம் காணிக்கைகளை படைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை அடுத்த ஆண்டிலே உங்களுக்கு சம்பள உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பாரானால் நீங்கள் என்ன செய்யணும்? தசமபாகங்கள் காணிக்கைகளை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்து தீர்மானத்தை நீங்கள் அடுத்த ஆண்டிலே நீங்கள் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:24. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறவர்கள் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதிகளோடு கடந்து அவருக்கு போக்கு வரலாம். போதும். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அங்கு கொர்நேலியு என்ன செய்கிறார்? விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வர செய்து அங்கே என்ன மேல் வீட்டிலே அவர்களை கூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் என்ன ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்? ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொர்நேலியு போல அநேக சிநேகிதரை, நமக்கு தெரிந்தவர்களை, நம்மை சுற்றி இருக்கிற மக்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறதிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்த ஒரு தீர்மானம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற சபையில் இருக்கிற பணிவிடை ஊழியங்களை செய்கிறதிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். பாடல் ஆராதனை ஊழியம் செய்கிறதிலே
முன்பதாக கடந்து வர ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஊழியம் நம்முடைய சபையிலே சொல்லுகிறார்களோ அந்த ஊழியத்தை செய்ய நாம் முன் வர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக ஊழியங்கள் நம்முடைய சபையின் மூலமாய் நடைபெறுகிறது. அவை அனைத்திலும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முன் வந்து இந்த ஊழியங்களில் பங்கு கொள்ள நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்து ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை கர்த்தருக்கு நேராய், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் திருப்புகிற ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை கெட்டு போகிற மனுஷர்களுக்கும் அது என்ன செய்யணும்? நற்செய்தியாய் நாம் போய் கூறி அவர்கள் இருளில் இருக்கிற மக்களை பெரிய வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தில் 44, 47, 48 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக புறஜாதிகள், சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ள அந்த காலத்திலே அது ஏதுவா இருந்தது. ஹல்லேலூயா. நாம என்ன செய்ய வேண்டும்? அநேக நம்முடைய தெரிந்தவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்மோடு பணி செய்கிறவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி, ஹல்லேலூயா, ஆத்தும ஆதாயம் செய்கிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் இறுதியிலே, கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு ஆல்மோஸ்ட் என்னாச்சு? ஆல்மோஸ்ட் முடிய போகிறது. புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்ன ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வேத வசனத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் இவ்வளவு தீர்மானங்களை நாம் எடுத்து நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலே இந்த தீர்மானங்களை எடுத்து நீங்கள் இந்த தீர்மானங்கள் படி நடக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வார்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆமென். அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய், வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சில நேரத்தில் இந்த 2024ஆம் ஆண்டிலே நான் எடுத்த தீர்மானங்களை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். ஆண்டவரே, அநேக இடத்திலே நான் வழி விலகி போயிருக்கலாம். அநேக இடங்களில் ஆராதனைக்கு ஆண்டவரே நான் தவறி இருக்கலாம். உம்மை ஆண்டவரே தேடுகிறதிலே நான் பின்வாங்கி இருக்கலாம். வேத வசனத்தை தியானிக்கிறதில் ஆண்டவரே நான் பின்தங்கி இருக்கலாம். ஆண்டவரே, கொடுக்கிறதிலே நான் பின்தங்கி இருக்கலாம். வருகிற எல்லாரும் கேட்போமா? வாய்களை திறந்து, பரிசுத்தத்திலே நான் பின்தங்கி இருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற சுபாவங்கள் ஹல்லேலூயா என்னிலே காணப்பட வருகிற புதிய ஆண்டிலே நல்ல தீர்மானங்களோடு நான் ஆண்டவரே அந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க அப்படி ஆண்டவரே என்னை நீ நடத்துவீராக, எனக்கு கிருபைகளை தருவீராக. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, ஆராதனை குறித்த தீர்மானத்தை எடுக்க, ஹல்லேலூயா, ஜெபத்தை குறித்த தீர்மானத்தை எடுக்க, வேத வசனத்தை குறித்த தீர்மானத்தை எடுக்க, பரிசுத்தத்தை குறித்த ஆண்டவரே எல்லா தேவையில்லாத சுபாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரே வேண்டாத சுபாவங்கள், எல்லா பொறாமை குணங்கள், எல்லா ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து புறப்படாதபடி இந்த ஆண்டில் முடிவதற்குள்ளாய் எல்லாவற்றையும் நான் களைந்து என்னை விட்டு விலக்கி போட்டு ஒரு புதிய மனுஷனாய் புதிய இருதயத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க பரிசுத்தத்திற்கேற்ற தீர்மானத்தை நான் எடுக்க நீர் உதவி செய்வீராக. ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆண்டவரே ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய், ஒரு விசுவாசியாய் நான் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அநேகருக்கு சொல்லி அவர்களை ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்புகிற
ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க ஆண்டவரே, பர்னபாவை போல ஆறுதலின் மகனாய், சபைக்கு ஒரு ஆறுதலின் மகனாய், குடும்பத்திற்கு ஆறுதலின் மகனாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலின் மகனாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தினாலே ஊழியத்தை தாங்க என்னுடைய கரத்தை நீர் பலப்படுத்துவீராக. எனக்கு ஆண்டவரே நல்ல வேலைகளை தருவீராக. ஊழியத்துக்கு ஆண்டவரே கொடுக்க எனக்கு வாஞ்சை இருக்கிறது, ஆனா பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற என்னை நீர் பலப்படுத்துவீராக. நாம் அப்படி தீர்மானங்கள் எடுக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்வார். கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இடைவிடாமல் யோசுவா சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வருகிற புதிய ஆண்டுல நல்ல ஒரு தீர்மானங்களை எடுத்து, ஆராதனை குறித்த தீர்மானம், ஜெபத்திலே தரித்திருக்கிற தீர்மானம், வேதத்தை வாசித்து வேதத்தை தியானிக்க தீர்மானங்களை நாம் எடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோடு நடக்க தீர்மானத்தை எடுப்போம். ஆத்துமாதாயம் செய்ய தீர்மானத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே தீர்மானத்தை எடுப்போம். இந்த கடைசி நாட்களிலே இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இதை நீங்கள் அப்படியே விட்டு விடாமல் இதை குறித்து வைத்து இதில் இருக்கிற அனைத்து காரியங்களும் வருகிற புதிய ஆண்டில தீர்மானத்தோடு நாம் செல்லும் பொழுது உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் என்னை சேவிக்க கடவீர்கள். நாம் அவரை சேவித்தால் அவர் நம் அப்பத்தையும் நம் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். வியாதியை நம்மை விட்டு விலக்குகிறவர். ஹல்லேலூயா. முதலாவது நம் ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம், இரண்டாவது ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானம், மூன்றாவது வேத வசனத்தை குறித்த ஒரு தீர்மானம், நான்காவது பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம், ஐந்தாவது ஆக ஹல்லேலூயா கொடுக்கிறதை குறித்த ஒரு தீர்மானம், ஆறாவதாக ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் தீர்மானத்தை எடுத்து வழி விலகி போயிருக்கிறேன். ஆண்டவரே, வருகிற புதிய ஆண்டு எல்லா கரங்களை தட்டி கேட்போமா? வருகிற புதிய ஆண்டில் நிறைவேற்றி முடிக்க நீர் பலப்படுத்துவீராக, நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்வீராக. கத்திருக்காய் காத்திருக்க காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் புதிய கிருபைகளை தர அவர் போதுமானவர். நம்முடைய ஜெபத்தை நாம் அதிகரிப்போம். வருகிற ஆண்டில் நம்முடைய வேத தியானத்தை நாம் அதிகரிப்போம். நம்முடைய ஆராதனை நாம் அதிகரிப்போம். நம்முடைய கொடுக்கிற காரியங்களை நாம் அதிகரிப்போம். ஆத்தும ஆதாயம் செய்கிறதிலே, கிராம ஊழியங்கள் செய்கிறதிலே, அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதிலே நம்மை நாம் முன்னிறுத்தி கொள்ளுவோமா? சபைக்கேற்ற வேலைகளை செய்கிறதிலே, பணிவிடை ஊழியங்களை செய்கிறதிலே, சபை ஆயத்தப்படுத்துகிறதிலே, சபைக்காய் பாடுபடுகிறதிலே. ஹல்லேலூயா. சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரத்துக்காய் நாம் பாடுபட்டு வருகிற மக்களை நாம் நேசிப்போமா? ஹல்லேலூயா. எல்லா குணங்கள், எல்லா துர்க்குணங்கள் ஆண்டவரே என்னை விட்டு இந்த ஆண்டு முழுவதும் விலக்கி நான் புதிய சுத்த இருதயத்தோடு நான் ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தீர்மானங்கள் எல்லாம் நான் எடுக்க, அதன்படி நடக்க ஆண்டவரே. ஒருவேளை கடந்த நாட்களிலே நம்ம வேலைகள் எல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். இந்த நாட்களிலே இன்றைக்கு வசனங்களோடு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு வசனங்களோடு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த தீர்மானங்களை எடுத்து நீ கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய பாதையிலே நீ நடக்கும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமையும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.